சூறைக்காற்றில் சேதமான வாழை மரங்கள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கிடுக. வாழை வாழ வைக்கும் என்பார்கள். ஆனால் குமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையும் சூறைக்காற்றும் வாழை விவசாயிகளை சோகத்தில் ஆக்கியுள்ளது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையுடன் கூடிய சூறைக்காற்றால் அருமநல்லூர், சிரமடம், ஞாலம், கொக்கல் விளாகம், அழகிய பாண்டியபுரம், திடல், ஈசாந்திமங்கலம், தெல்லாந்தி பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இது குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தேன். தோவாளை சுற்றுவட்டார பகுதி மக்கள் விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டவர்கள். வாழை, நெற்பயிர் போன்றவை இங்கு பிரதானமாக சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் இந்த சூறைக்காற்று மற்றும் மழையால் ஞாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொக்கல் விளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 13 ஏக்கர் வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதேபோல் அருமநல்லூர் பகுதியில் 3 ஏக்கர் வாழை மரங்கள், திடல் பகுதியில் 4 ஏக்கர், அந்தரபுரம், அழகிய பாண்டியபுரம், தெரிசனங்கோப்பு, ஈசாந்திமங்கலம், தெல்லாந்தி ஆகிய ஊர்களில் தலா 2 ஏக்கர் பரப்புகளில் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் சூறைக்காற்றும் மழையும் வாரி சுருட்டியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சேத இழப்பீட்டு தொகையாக 1 ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் என்ற அளவிலேயே இழப்பீடு தொகை வழங்குவதாக கூறப்படுகிறது. அதாவது 1 ஏக்கருக்கு 6,500 ரூபாய் மட்டுமே இழப்பீடு என்பது மிக மிக குறைவான தொகையாகும். 1 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்கின்றனர். அதனோடு ஒப்பிட்டால் இந்த தொகை மிக சொற்பமானது. இயற்கை சீற்றங்களினால் நெல், வாழை போன்ற பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்கான இழப்பீட்டை பெறுவதற்காக விவசாயிகள் காப்பீடு செய்கின்றனர். வாழை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,203 ரூபாய் காப்பீட்டு தொகை செலுத்துகின்றனர். ஆனால் இது போன்ற இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது ஏதாவது காரணத்தை கூறி காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீட்டு தொகையை வழங்குவதில்லை. எனவே பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை என் முன்னெடுப்புகள் தொடரும். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.